இப்படி என்றால் சில பேருக்கு ஒரு கேள்வி எழலாம், சரி இஹ்லாஸை உருவாக்கி கொள்ள நாம் என்ன செய்ய? நாம் ஆசைப்படுகின்றோம், நாம் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நோக்கமாக கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்வது? அன்புக்குள்ளே மார்க்கத்தில் இஹ்லாஸை உருவாக்கி கொள்வதற்காக ஒரு சில வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், அஷ்ஷிர்கு அஹ்ஃபா மின் தபீபின் நம்லி. ஷிர்கு, இஹ்லாஸுக்கு மாற்றமான அந்த ஷிர்கான எண்ணம் என்பது சிற்றெரும்பை விட ரொம்ப மறைவானது. சிற்றெரும்பு இருக்கிறதே, அது ஊர்ந்து செல்கிற போது பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாது, அது கடித்ததற்கு பின்பாகத்தான் தெரியும். அதைவிட சிற்றெரும்பு, ஊர்ந்து செல்லுகின்ற சிற்றெரும்பையும் விட ரொம்ப நுணுக்கமானது மனிதனுடைய ஆழ்மனத்தில் செல்லுகின்ற அந்த ரியா என்ற முகஸ்துதி, ஷிர்கே ஹஃபி, மறைவான ஷிர்கு என்பது என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅதுல்லுக அலா ஷையின் இதா ஃபஅல்தஹு அதுஹபல்லாஹு அன்க சிகார ஷிர்கி வ கிபாரஹு. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன், அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய அந்த சிறிய ஷிர்கு பெரிய ஷிர்கு, அதாவது முகஸ்துதி என்பதும் இல்லாமல் போய்விடும், ஷிர்கான பாவம் என்பதும் உங்களிடத்தில் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. யா அல்லாஹ், நான் தெரிந்து கொண்டே உனக்கு ஷிர்கான பாவம் செய்வதில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போன்று நான் தெரியாமலேயும், எனக்கு நானே தெரியாமலே ஷிர்கான முகஸ்துதியான காரியங்கள் செய்வதில் இருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் இடத்தில் கேட்கட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முகஸ்துதியில் இருந்தும் ஷிர்கான காரியங்களில் இருந்தும் அவனை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஆக இந்த துவாவை நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும். இரண்டாவதாக, இஹ்லாஸான காரியங்களை செய்கின்ற போது அதற்கு எத்தனை பெரிய கூலியை அல்லாஹ் நமக்கு பரிசாக தருகின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஹ்லாஸுக்கு கிடைக்கக்கூடிய கூலியையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாமல் போகிற போது ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை அதிகமாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது நாம் இனம் புரியாத ஒரு முடிவுக்கு வருவோம். இத்தனை மகத்தான பாக்கியம் இஹ்லாஸுக்கு கிடைக்கும் என்கிருக்கிற போது, அதற்கு மாற்றமாக முகஸ்துதியின் அடிப்படையில் நாம் செயல்படுகிற போது இத்தனை பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றிருக்கிற போது நாம் ஏன் இஹ்லாஸான முறையில் செயல்படக்கூடாது, நாம் ஏன் இந்த ரியா என்ற முகஸ்துதியை கைவிடக்கூடாது என்ற ஒரு தெளிவு ஏற்படும். அதற்கு பின்பாக இஹ்லாஸ் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. இஹ்லாஸ் தனக்கு வர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஃபர்து அல்லாத நஃபிலான தொழுகைகளை தொழப்போகின்றான். இப்போது 4 பேர் பார்க்கின்ற இடத்தில் தொழாமல், யாருடைய பார்வையும் படாத வீட்டுக்கு சென்று தனி அறையில் சென்று தன்னந்தனியாக தொழலாம். இதுபோன்று எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அது இஹ்லாஸு கெட்டுவிடும், இஹ்லாஸுக்கு பங்கம் ஏற்படும் என்று கருதுகின்றாரோ, அது போன்ற நேரங்களை தவிர்த்து கொள்வது, அது போன்ற இடங்களை தவிர்த்து கொள்வது, அது போன்ற சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்வது, இப்படி தவிர்த்து கொண்டு பாதுகாப்பான முறையில் அந்த வணக்கங்களை செய்கின்ற போது அந்த அமல்கள் இஹ்லாஸாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.